வணக்கம். அன்பும் அமைதியும் அருளும் வலிமையும் வளமையும் வாழ்வும் நேர்மையும் உண்மையும் புகழும் உங்களுக்கு உண்டாயிருக்கும்படியாக வாழ்த்தி ஆண்டவரும் மீட்பருமாயிருக்கிற தேவனுடைய திருப்பெயராலே இந்த வார ஞாயிறு சிந்தனைக்காக உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த வார வாசகங்கள் ஊடாக ஆண்டவர் நம்மை விடுவிக்க அழைப்பு விடுத்திருக்கிறார் என்கிற காரியங்களை குறித்து தியானம் பண்ணுகிறோம். முதல் வாசகத்தின் வழியாக ஆண்டவர் நம்மை அடுத்தவரை விடுவிக்கும்படியாய் கடவுளிடம் ஏற வேண்டும் என்கிற காரியத்தையும், திருப்பாடல் வழியாக நாம் ஆண்டவருடைய படைப்பு, அதனாலே நாம் அவர்களை விடுவிக்க வேண்டும் என்கிறதனையும், இரண்டாவது வாசகத்தின் வழியாக நாம் நம்முடைய உயிரை கொடுத்து, இயேசுவை போல நம்முடைய உயிரை கொடுத்து ஜனங்களை மீட்படைய பண்ண வேண்டும் என்கிறதனையும், நற்செய்தி வாசகத்தின் வழியாக விண்ணரசை பறைசாற்றுகிறதன் மூலமாக நாம் ஜனங்களை விடுவிக்க வேண்டும் என்கிற காரியங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகிறதை பார்க்கிறோம். முதல் வாசகத்திலே இஸ்ராயேல் ஜனங்களை மோசே கானானுக்கு அழைத்து வருகிற வழியிலே ரபிதீம் தாண்டி அவர்கள் சீனாய் மலையை வந்திருக்கிறார்கள். அங்கே ஜனங்கள் மலைக்கு முன்பே பாளையம் இறங்குகிறார்கள். மோசே மலைக்கு மேல் கடவுளிடத்திலே ஏறி போகிறான் என்கிற வாக்கியத்தை பார்க்கிறோம். சாதாரண ஜனங்கள், கடவுளை அறியாதவர்கள் மலைகளின் முன்பு, ஆண்டவரின் பிரசன்னத்தின் முன்பு தங்களுடைய வாழ்வை நோக்கி கொண்டிருப்பார்கள். ஆனால் கடவுளுடைய மனிதன் மலையின் மேல் ஏறுகிறான், கடவுளை அடைகிறான். அங்கே கடவுளிடம் பேசி அவருடைய கற்பனைகளை பெற்று, அவரிடத்திலிருந்து காரியங்களை பெற்று ஜனங்களுக்கு அறிவிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறான். மோசே அதை செய்கிறார். ஆண்டவர் மோசே இடத்திலே பேசுகிற பொழுது, என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து உடன்படிக்கையை கடைபிடிக்கிறவனை என்னுடைய தனி சொத்தாகவும் குருத்துவ அரச குலமாகவும் தூய மக்களினமாகவும் ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு மனிதனுடைய விடுதலை, வாழ்வில் விடுதலை உண்டாக வேண்டும் என்று சொன்னால் அவன் தேவனுடைய தனி சொத்தாய் இருக்க வேண்டும். தேவனுடைய பார்வையில் அவன் அரச குருத்துவத்தை சார்ந்தவனாக இருக்க வேண்டும். அவன் அவருடைய கண்களுக்கு தூய மக்களினமாக காணப்பட வேண்டும். ஒருவன் விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அவன் நிலைக்கு கடந்து போக வேண்டும். அதனால் தான் ஆண்டவர் அங்கே மோசேக்கு அந்த கட்டளையை கொடுத்து ஜனங்களிடத்திலே சென்று நீ இதை சொல் என்று அனுப்புகிறதை பார்க்கிறோம். நீயும் நானும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா ஜனங்களும் ஆண்டவருடைய பெயராலே கடவுளிடத்திலே ஏறி சென்று அவரிடத்திலே பாடங்களை கற்று அவரிடத்திலிருந்து காரியங்களை பெற்றுக்கொண்டு முதலில் நம்மை நாமே திருத்தி கொண்டு சகல ஜனங்களுக்கும் அவருடைய வார்த்தையை அறிவிக்கிறவர்களாய், அவருடைய கட்டளையை அறிவிக்கிறவர்களாய் எல்லாரும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம் என்கிற காரியத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். இங்கே ஆண்டவர் வெறுமனே மோசேக்கு அழைத்தார். அதனாலே வெறும் போதகர்களையும் மேய்ப்பர்களையும் அழைத்திருக்கிறார், குருக்களையும் அழைத்திருக்கிறார் என்று நாம் மூடியிருக்க முடியாது. நாம் தனிப்பட்ட முறையிலே ஆண்டவராலே அழைக்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டவராலே இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறோம். அதனாலே நாம் கடவுளிடத்திலே ஏற வேண்டும், ஆண்டவருடைய மலையில் ஏற வேண்டும். ஆண்டவருடைய மலையில் ஏறுகிறது என்றால் ஆண்டவரிடத்திலே நெருங்கி சேருகிறது, அவரை போல மாற நினைக்கிறது, அவரிடத்திலே அதிகம் பேசி அவரிடத்திலே காரியங்களை பெற்றுக்கொண்டு அவருடைய வழிகளை போக்குகளை அறிந்து அதன்படி நடக்க முயற்சிக்கிறது. அதனாலே அவருடைய கற்பனைகளும் உடன்படிக்கைகளும் உனக்குள் உண்டாகிறது. அவைகளை நீ ஜனங்களிடத்திலே சொல்லுகிற பொழுதுதான் அது அவர்களை விடுவிக்கிறதாய் மாறுகிறது, உன்னை விடுவிக்கிறதாய் மாறுகிறது, என்னை விடுவிக்கிறதாய் மாறுகிறது. நாம் விடுவிக்கப்படுகிற பொழுது ஆண்டவருடைய நாமத்தினாலே அவருடைய கட்டளைகளின்படி நடக்கிறதினாலே உடன்படிக்கைகளின்படி நடக்கிறதினாலே நாம்
அவருடைய அரச குருத்துவமாகவும் அவருடைய தனி சொத்தாகவும் அவருடைய தூய மக்களினமாகவும் நாம் வாழுகிறோம். அத்தகைய விடுவிக்கும் அழைப்பை ஆண்டவர் நமக்கு தருகிறார், ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிறார். அவர் நம்மை அப்படி விடுவிக்க ஆயத்தம் பண்ணுகிறதற்கான காரணம் என்ன? நாம் அவருடைய படைப்புகளாய் இருக்கிறோம். நாம் அவருடைய படைப்புகளாய் இருக்கிறதினாலே நாம் அவருக்கு மனமகிழ்ச்சியோடு ஆர்ப்பரித்து நன்றி பாடல் பாடி அவருடைய திருமுன் கடந்து வர வேண்டியது இருக்கிறது. ஏனெனில் நாம் கடவுளுடைய படைப்பாய் இருக்கிறோம், நாம் அவருடைய மக்களாய் இருக்கிறோம், நாம் அவருடைய மந்தைகளாய் இருக்கிறோம். நாம் அவருடைய சொற்களை கேட்டு நடக்கும்படியாக இந்த உலகத்திலே அவர் நம்மை அனுப்பி இருக்கிறார். ஆக அவருடைய திருமுன் அவருடைய பிரகாரங்களின் முன் நாம் நன்றி அறிந்த பாடல்களோடு நாம் அவரிடத்திலே வருகிற பொழுது நாம் விடுவிக்கப்படுகிறோம். ஏனெனில் ஆண்டவர் நல்லவரும் பேரன்பு மிக்கவரும் தலைமுறை தோறும் நம்பிக்கைக்குரியவருமாயிருக்கிறார், நம்பத்தக்கவருமாய் அவர் இருக்கிறார். அவர் சாதாரண மனுஷர்களை போல அல்லாமல் அவர் நல்லவராகவே இருக்கிறார். அவர் நம்மிடத்திலும் எல்லாரிடத்திலும் பேரன்பு உடையவராயிருக்கிறார். அவர் தலைமுறை தோறும் நம்பத்தக்கவராயிருக்கிறார். அதனாலே அவரை நன்றியோடு பாட வேண்டும், அதனாலே அவரை மேன்மையோடு பாட வேண்டும். அதனாலே அவருடைய ஆலய பிரகாரங்களில் அவருடைய திருமுன் நாம் ஆர்ப்பரித்திருக்க வேண்டும். அவருடைய திருமுன் ஆர்ப்பரிக்கிறது என்பது கோவிலையும் கூடாரங்களையும் சுற்றி ஆர்ப்பரிக்கிறதை இங்கே ஆண்டவர் பேசவில்லை. உன்னுடைய சரீரம் அவருடைய ஆலயமாய் இருக்கிறது. நீ தனிமையில் இருக்கிற பொழுது அவர் செய்திருக்கிற எல்லா நன்மைகளையும், இந்த உலகத்திலே இந்நாள் வரை அவர் செய்திருக்கிற எல்லா மேன்மையான காரியங்களையும் குறித்து, இந்த நாளிலே அவர் உன்னையும் என்னையும் இப்படி ஏற்படுத்தி இருக்கிறார் என்கிற நன்மையான காரியங்களை குறித்து அவருக்கு நன்றி பெண் பாடுகிற பொழுது வெறுமனே நன்றி 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 என்று அவர் செய்திருக்கிற எல்லா காரியங்களுக்கும் நன்றி செலுத்துகிற பொழுது, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிழ்வோடு நீ நன்றி செலுத்துகிற பொழுது ஆண்டவருடைய திருமுன் நீ நன்றி அறிந்த உள்ளத்தோடு காணப்படுகிறாய். அவருடைய மக்களாய் நீ விளங்குகிறாய், அவருடைய மந்தையாய் விளங்குகிறாய், அவருடைய படைப்புகளாய் விளங்குகிறதினாலே அவர் உன்னை விடுவிக்கிறார். யார் யாரெல்லாம் ஆண்டவருடைய திருமுன் என்று அவருக்கு நன்றி அறிந்த பாடல்களை பாடி அர்ப்பரித்து அக்களித்து நடமாடுகிறார்களோ அவர்களை எல்லாம் அவர் விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார். அதனாலே நாம் அவரை ஆராதிக்க வேண்டும், அவருக்கு புகழ் பாட வேண்டும், அவருக்கு நன்றி அறிந்தவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படி நாம் செய்கிற பொழுது நாம் விடுவிக்கப்படுகிறவர்களாய் மாறுகிறோம் என்கிறதனை நாம் திருப்பாடல் வழியாக உணர்ந்து கொள்ளுகிறோம். பவுல் ரோமையருக்கு எழுதுகிற பொழுது இப்படி எழுதுகிறார்: இறை பற்றின்மையாலே நாம் குற்றமுடையவர்களாய் காணப்பட்டோம், பலவீனர்களாய் காணப்பட்டோம் என்று பவுல் எழுதுகிறார். தேவனிடத்திலே உறவில்லாதிருக்கிறவர்கள், ஆண்டவரை அறியாமல் அவரை மறுதலித்து அவருடைய இருப்பை மறுக்கிற ஜனங்கள், ஆண்டவர் இல்லை, அவராலே ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிற ஜனங்கள் இறைவனிடத்திலே பற்றற்று காணப்படுகிறார்கள். எங்கிருந்து வந்தார்களோ அவர்கள் நதி மூலத்தை வெட்டிவிட்டிருக்கிறதினாலே அவரிடத்திலே பலவீனம் காணப்படும். அவர்கள் சரீரத்திலே பலவான்களாய் காணப்படலாம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில், ஆவிக்குரிய பார்வையில் அவர்கள் மூலத்தில் இணைக்கப்பட்டிருக்கவில்லை. அதனாலே அவர்கள் பலவீனமாய்த்தான் காணப்படுவார்கள். இப்படி இறைபற்று இல்லாததினாலே அவர்கள் பலவீனமுடையவர்களாய் பாவம் செய்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். அவர்களுக்காக தன்னுடைய உயிரை கொடுத்து இயேசு கிறிஸ்து மீட்டார் என்று பவுல் எழுதுகிறார். அவர் எப்படி அந்த காரியங்களை செய்தார்? அவர் இரவும் பகலும் தனித்திருந்து ஜனங்களுக்காக ஆண்டவரிடத்திலே மன்றாடி ஜனக்கூட்டத்திற்குள்ளே நடக்கிற பொழுது அவர்களுக்காக ஆண்டவரிடத்திலே இரவு முழுவதும் பரிந்து பேசியிருக்கிறபடினாலே பகல் முழுவதும் அவர் நன்மை செய்கிறவராக, ஜனங்களை விடுவிக்கிறவராக அவர் காணப்பட்டார். அதனாலே அவர் தம்முடைய ஜீவனை தந்து நம்மை அவர் ஆண்டவருக்கு ஏற்புடையவர்களாக்கினார். நம்மை ஆண்டவருக்கு அவர் ஏற்புடையதாக்கியதன் மூலமாக நாம் ஆண்டவரோடு ஒருமித்து அக்களிப்பு அடைகிறோம். இதை இயேசு செய்தார் என்று சொன்னால் நாமும் செய்ய வேண்டும். இதை கிறிஸ்து செய்தார் என்று சொன்னால் கிறிஸ்தவராயிருக்கிற நீங்களும் நானும் அதை செய்ய வேண்டும். இதை செய்யாத வரையில் உன்னையும் என்னையும்
கிறிஸ்தவன் என்று அழைக்கிறதிலே ஒரு பிரயோஜனமும் இல்லை. தயவு செய்து உன்னை கிறிஸ்தவன் என்று பிறரிடத்திலே சொல்லாதே. அடுத்தவனுக்காக உன்னுடைய உயிரை கொடுக்கிற அளவுக்கு நீ கடந்து போகாவிடில் உன்னை நீ கிறிஸ்தவன் என்று அழைக்கவே முடியாது. கிறிஸ்து தன்னுடைய உயிரை ஜனங்களுக்காக கொடுத்தார். ஏன் ஜனங்களுக்காக கொடுத்தார் என்று சொன்னால், ஜனங்கள் தேவனை பற்றி அறிவில்லாதிருக்கிறார்கள், தேவனிடத்திலே சேருகிறதற்கு வழி தெரியாமல் இருக்கிறார்கள். அவர்களை ஆண்டவரிடத்திலே கொண்டு செல்ல வேண்டும். ஆண்டவரிடத்திலே ஏன் கொண்டு செல்ல வேண்டும்? ஏனெனில் ஒவ்வொருவரிடத்திலும் ஆண்டவருடைய ஆவி அல்லாமல் வேறு ஆவி இல்லை. அதை இந்த மனிதர்கள் தங்களுடைய புத்தியினாலே சீரழித்திருக்கிறார்களே அல்லாதபடிக்கு ஒவ்வொருவருடைய மத்தியிலும் ஆவி காணப்படுகிறது. அது தூய ஆவியா, அது தீய ஆவியா என்பது அவனுடைய சுய புத்தியினாலே அவன் தீர்மானித்து அதனை வழிநடத்துகிறதன் மூலமாக நடக்கிறது. இப்படி தீய ஆவி பிடித்திருந்தவர்களை இயேசு விடுதலை பண்ணினார். கிறிஸ்து விடுதலை பண்ணினார். தன்னுடைய ஜீவனை கொடுத்து பண்ணினார். நாம் இந்த நாளிலே என்ன செய்யக்கூடும்? நம்மை அடுத்திருக்கிறவர்கள், நமக்கென குடிக்கப்பட்டவர்கள், நம்முடைய பராக்கிரமங்களுக்கு உட்பட்டவர்கள், நம்முடைய எல்லைக்கு உட்பட்டவர்கள், நமக்கு துரோகிகள், நமக்கு பகைவர்கள், நம்மை எதிர்க்கிறவர்கள், இப்படி எவராயிருந்தாலும் அவர்களை குறித்து ஆண்டவரிடத்திலே நாம் போய் நிற்க வேண்டி இருக்கிறது. அவனுக்கு நல் மனதை தாரும், அவனுக்கு நல் புத்தியை தாரும், அவர்களுக்கு எல்லாம் நேர்த்தியாய் ஒழுங்காய் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நாம் பிரார்த்திக்கிற பொழுது, ஆண்டவரிடத்திலே அவர்களுக்காக மன்றாட தொடங்குகிற பொழுது அவருடைய வாழ்விலே நம்மை அறியாமல் மாற்றம் உண்டாயிருக்கும். இங்கே நீ வெறுமனே போய் அவர்கள் முன்னே நின்று நீ ஆண்டவரை அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரை அறிவிக்கிறதற்கு உன்னுடைய அறை போதும் என்று இந்த நாளிலே உனக்கு சொல்லி தர விரும்புகிறேன். நீ தனிமையிலே கடந்து போ, அங்கே ஆண்டவரிடத்திலே பேசு. உன்னை அடுத்திருக்கிற ஜனங்கள் விடுதலையாகும்படி நீ ஆண்டவரிடத்திலே எப்படி பேசி விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று விரும்புகிறாயோ அதன்படி நீ செய். ஏனெனில் நீ ஜெபிக்கிற பொழுது உனக்குள்ளே இருந்து செயலாற்றுகிறது தூய ஆவியானவர் அல்லாதபடிக்கு வேறொன்றும் இல்லை. ஆண்டவரிடத்திலே மன்றாடு. இவன் விடுவிக்கப்பட வேண்டும், இவள் விடுவிக்கப்பட வேண்டும், இவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும். இந்த கூட்டத்தை நீர் எப்படியாவது விடுவித்துக் கொள்ளும் என்று நீ ஆண்டவரிடத்திலே உருக்கமாய் மன்றாடுகிற பொழுது அவர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். உன்னுடைய உயிர் அங்கே விரயமாக்கப்படுகிறது, உன்னுடைய ஆவி விரயமாக்கப்படுகிறது. அது காலையா இருக்கலாம், மதியமா இருக்கலாம், ராத்திரியா இருக்கலாம், நடுராத்திரிகளா இருக்கலாம். நீ தேவனிடத்திலே அவர்களுக்காக விரும்பி வேண்டுகிற பொழுதெல்லாம் நீ அவர்களுக்காக உன்னுடைய ஜீவனை கொடுக்கிறாய். அவர்கள் விடுதலை அடைகிறார்கள். இப்படி அவர்கள் கடவுளோடு ஒப்புரவாகிறார்கள். நீ இரவெல்லாம் தனித்திருந்து ஆண்டவரோடு ஒப்புரவாகி கொண்டிருக்கிறாய். அவர்களை ஆண்டவர் தம் பக்கத்திலே ஈர்த்துக் கொள்ளுகிறார். அதனாலே ஜனங்களுக்கு மீட்பு உண்டாயிற்று. ஆண்டவருக்கும் பெருமகிழ்ச்சி, நமக்கும் பெருமகிழ்ச்சி, அவர்களுக்கும் பெருமகிழ்ச்சி. இப்படி அவர்கள் மீள்படைகிறதினாலே விடுவிக்கிற பணியிலே அவர்கள் இருக்கிறார்கள், விடுவிக்க பணியிலே நாம் இருக்கிறோம். எல்லோரும் விடுவிக்கப்பட்டு ஆண்டவரிடத்திலே வந்து சேருகிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆக கிறிஸ்தவர்களாய் இருக்கிற நீயும் நானும் அடுத்தவரை விடுவிக்கும்படியாக தம்முடைய உயிரை கொடுத்து அவர்களை விடுவிக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிறதனை பவுல் ரோமேயருக்கு எழுதுகிற திருமுகத்தின் வழியாக மிக தெளிவாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். நற்செய்தியிலே நாம் கற்றுக்கொள்ளுகிறது என்ன? ஆண்டவர் ஜன கூட்டத்தை பார்க்கிறார், அவர்கள் மேல் பரிவு கொள்ளுகிறார். நீ கிறிஸ்துவை போல சகல ஜனங்களை குறித்தும் பரிவுள்ளவனாக காணப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் முதலிலே அந்த வார்த்தைகள் தரப்பட்டிருக்கிறது. இயேசுவை போல பரிவு கொள்ள வேண்டும். ஜனங்கள் இப்படி இருக்கிறார்களே, தேவனை அறியாதபடிக்கு காணப்படுகிறார்களே, அவர்கள் இத்தனை வேதனையோடும் வலிகளோடும் இருக்கிறார்களே, அவருடைய பிரச்சனைகளுக்கான காரணம் என்ன என்று நீ அவர்களிடத்திலே முதலாவது பரிவு கொள்ள வேண்டும். அவரிடத்திலே பரிவு கொள்ளுகிற பொழுது ஆண்டவரிடத்திலே மன்றாட வேண்டும். அங்கே ஆண்டவர் அவர்களிடத்திலே சீசர்களிடத்திலே சொல்லுகிறார், அறுவடையின் ஆண்டவரை மன்றாடுங்கள். நீ அறுவடையின் ஆண்டவரிடம் மன்றாட வேண்டும். இந்த ஜனங்கள் உம்மிடத்திலே மீட்பு பெறும்படியாக நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீ ஆண்டவரிடத்திலே மன்றாட வேண்டும்.
ஆண்டவரிடத்திலே நீ மன்றாடுகிற பொழுது உனக்கு அதிகாரம் தரப்பட்டிருக்கிறது. ஆண்டவரிடத்திலே நீ விரும்பி கேட்கிற பொழுது நீ ஆண்டவரிடத்திலே அதிகாரத்தை கேட்கிறதில்லை. ஆண்டவரிடத்திலே அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று நீ ஆண்டவரிடத்திலே நிற்கிற பொழுது ஆண்டவர் உனக்கு அதிகாரத்தை தருகிறார். உனக்கு அதிகாரம் வருகிற பொழுது ஆண்டவரிடத்திலே மிக தெளிவாய் சொல்லுகிற ஒரு காரியத்தை இங்கே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பிற இனத்தானிடம் நீ செல்ல வேண்டாம், சமாரியனிடத்தில் நீ செல்ல வேண்டாம், விழுந்து போன இஸ்ராயேல் ஜனங்களிடங்களிலே நீங்கள் செல்லுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதற்காக வண்டி பிடித்து இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே ஆண்டவர் சொல்லவில்லை. இஸ்ரவேல் என்கிறது ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனம். நீ ஆண்டவராலே தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறாய். உனக்கு தெரிந்தவர்கள் என்று யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் ஆண்டவரால் உனக்குள் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். அவர்கள் உனக்கு இஸ்ரவேல் இருக்கிறார்கள். நீ ஆண்டவருக்கு இஸ்ரவேலனாய் இருக்கிறாய். ஏனெனில் ஆண்டவர் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். உன்னுடைய தெரிவுக்கு உட்பட்டவர்கள் எல்லாம், உன்னுடைய அறிவுக்கு உட்பட்டவர்கள் எல்லாம் உனக்கு இஸ்ரவேலர்களாய் இருக்கிறார்கள். நீ அவரிடத்திலே செல்ல வேண்டும். உன்னுடைய முதல் பணி உன்னுடைய வீட்டில் தொடங்குகிறது. உன்னுடைய மனைவியினிடத்திலே, கணவரிடத்திலே, பிள்ளைகளிடத்திலே, உடன்பிறப்புகளிடத்திலே, பெற்றோர்களிடத்திலே, நண்பர்களிடத்திலே, வேலை செய்கிற இடத்திலே உன்னுடைய பணி தொடங்குகிறது. நீ இஸ்ராயேலுக்கு செல்ல வேண்டும். அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு ஊர் ஊராய் கண்ட இடத்திற்கெல்லாம் சென்று ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்க வேண்டிய அவசியம் உனக்கு இப்பொழுதில்லை. நீ இஸ்ராயேலிடத்திலே செல்லு. உன்னை எடுத்திருக்கிற எல்லா இஸ்ரவேலரும் மீட்பு பெற்றார்கள் என்று சொன்னால் நீ சமாரியாவுக்கும் பிற இனத்திற்கும் கடந்து செல்லலாம் என்கிறது என்னுடைய புரிதல். அவரிடத்திலே சென்று சொல்ல வேண்டிய காரியம் என்ன? விண்ணரசு நெருங்கிவிட்டது, மனம் மாறுங்கள். விண்ணரசு நெருங்கிவிட்டது, மனமாறுங்கள். அதை சொல்லுகிற பொழுது நீ எப்படி சொல்ல வேண்டும்? விண் அரசு நெருங்கிவிட்டது, ஆண்டவருடைய அரசு நெருங்கிவிட்டது, கடவுளுடைய அரசு நெருங்கிவிட்டது, அவருடைய மாட்சிமை நெருங்கிவிட்டது என்று நீ சொல்லுகிற பொழுதெல்லாம் ஒரு காரியத்தை நீ நன்றாய் தெரிந்து கொள்ள வேண்டும். அவனுக்குள் இருக்கிறது ஆண்டவருடைய ஆவி, உனக்குள் காணப்படுகிறது ஆண்டவருடைய ஆவி. அந்த ஆண்டவருடைய ஆவியிலே நீ பேசுகிறாய். இந்த ஆண்டவருடைய ஆவியிலே அவனிடத்திலே சொல்லுகிறார். அதனாலே அவர்கள் விடுதலை அடைகிறார்கள். நீ அவன் விரும்பினாலும் விரும்பவில்லை என்று சொன்னாலும் அவனிடத்திலே நீ பேச வேண்டும். உனக்கு அறிந்தவரிடத்திலே, தெரிந்தவரிடத்திலே ஆண்டவர் உன்னை விடுவிக்கும்படியான முகாந்திரத்தோடு இந்த உலகத்திற்கு அனுப்பி இருக்கிறார். உனக்கு நன்மைத்தனங்களை செய்யவும், சகல நன்மைகளிலே உன்னை திருப்திப்படுத்தவும் ஆண்டவர் உன்னை ஏற்படுத்தி இருக்கிறார். நீ இந்த உலகத்திலே விடுதலையாய் வாழ்ந்து அவரை அனுபவித்து அவர் தருகிற எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொண்டு அவராகவே நீ மாற வேண்டும் என்று நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய் என்று சகல ஜனங்களுக்கு நீ அழைப்பு விடுக்க வேண்டும். அப்பொழுது உன் மத்தியிலே காணப்படுகிற எல்லா நோய்களும் குணமாகும். இறந்து போயிருக்கிற காரியங்கள் எல்லாம் மீண்டும் எழுப்பப்படும். ஆண்டவர் அவர்களுக்கு எல்லா நோய்களையும் குணமாக்கி சுகத்தை தருகிறார். குணம் உண்டாகும், நலம் உண்டாகும், உயிர் தெழுதல் உண்டாயிருக்கும். அப்பொழுது அவர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். நீ ஆண்டவருடைய வேலையை செய்கிறாய். நீ விடுவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறாய். அவர்கள் விடுதலையாகும்படி அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். நீ இன்று அவர்களை விடுவித்தது போல நாளை அவர்கள் இன்னொருவரை விடுவிப்பார்கள். இப்படி விடுவிக்கிற பொழுதெல்லாம் நாம் ஆண்டவருடைய பணியை செய்கிறோம். நீயும் நானும் விடுவிக்கிறதற்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிறதனை வாசகங்கள் மிக தெளிவாய் நமக்கு சொல்லித் தருகிறது. மீண்டும் ஒரு தடவை சொல்ல விரும்புகிறேன். கடவுளிடத்திலே ஏற வேண்டும். ஆண்டவரிடத்திலே ஒன்றித்திருக்கிறவனாய் காணப்பட வேண்டும். அவருடைய வார்த்தைகளை பெற்று அதற்கு செவி கொடுத்து அவரிடத்திலே நாம் கொண்டிருக்கிற உடன்படிக்கை என்படி நாம் வாழ வேண்டும். அப்படி நாம் வாழுகிற பொழுது, நம்மை அடுத்திருக்கிறவர்களை வாழ வைக்கிற பொழுது நாம் அவருடைய தனி சொத்தாகவும் அரச குருத்துவமாகவும் தூய மக்களினமாகவும் நாம் விளங்குவோம். நாம் அவருடைய படைப்புகளாய் இருக்கிறதினாலே நாம் அவரை போற்றி புகழ்ந்து நன்றறிந்த உள்ளத்தோட பாடி
அவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஏனெனில் அவர் நல்லவரும் பேரன்பு மிக்கவரும் தலைமுறை தோறும் நம்பத்தக்கவருமாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த ஜனங்களை தன்னுடைய ஜீவனை கொடுத்து விடுதலை செய்தது போல நாமும் சகல ஜனங்களையும் ஆண்டவரிடத்திலே தனிமையில் அமர்ந்திருந்து விடுதலை செய்ய வேண்டும். அவர்களுக்காக நம்முடைய திறமைகளை செலவழித்து நமக்கு இருக்கிற காரியங்களை இலவசமாய் கொடுத்து நாம் ஆண்டவரிடத்திலே அவர்களை விடுதலை செய்து கொண்டு வர வேண்டும். ஆண்டவரிடத்திலே மன்றாடி ஜனங்களுக்காக பரிந்து பேசி அவரிடத்திலே அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு இஸ்ராயேல் ஜனங்கள் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனங்களுக்கு நாம் ஆண்டவரை பற்றி அறிவிக்கிற பொழுது அவர்கள் குணமடைகிறார்கள். நாம் இதை கொடையாகத்தான் பெற்றுக்கொண்டோம், இலவசமாகத்தான் பெற்றுக்கொண்டோம். அதனாலே நாம் இலவசமாகத்தான் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இங்கே உரைக்கிறதை பார்க்கிறோம். விடுவிக்கிற பணி கொடையாய் தரப்பட்டிருக்கிறது. நாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அடுத்தவரை விடுவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த வாரத்தில் நம்மை அழைக்கிறார். ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, நல்ல நாளுக்கும் மேன்மையுள்ள வார்த்தைகளுக்குமாய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, தேவரீர் இந்த காலை வேளையில மேன்மையான வசனத்தை தந்து எங்களை தேற்றி இருக்கிறதுனால நன்றி ஆண்டவரே. உம்முடைய மலைக்கு ஏறுகிற கிருபையை தாங்கு ஆண்டவரே. அங்கே உம்முடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவரே, உம்முடைய உடன்படிக்கையை நடக்கிற கிருபையை தாங்கு ஆண்டவரே. அதனாலே நாங்கள் உம்முடைய உரிமை சொத்தாய் ஆண்டவரே, உம்முடைய தனி சொத்தாய் ஆண்டவரே, உமக்கு அரச குருத்துவ கூட்டமாய் ஆண்டவரே, தூய மக்களினமாய் தேவரீர் எங்களை மாற்றி விடுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் உம்முடைய மந்தையாய் இருக்கிறோம், படைப்புகளாய் இருக்கிறோம், மக்களாய் இருக்கிறோம். அதனாலே உமக்கு நன்றி பலி செலுத்துகிறோம். நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துகிறதினாலே நீர் எங்களுக்கு செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்கும் நாங்கள் நன்றி பலி செலுத்துகிறதினாலே நாங்கள் உமக்கு மிகவும் பிரியமானவர்களாய் மாறி போகிறோம். உம்முடைய ஆலய பிரகாரங்களை நடக்கிறவர்களாய் நாங்கள் காணப்படுகிறோம். அதனாலே நாங்கள் உம்மிடத்திலே எப்பொழுதும் காணப்படுகிறவர்களாய் உம்மோடு இருந்து ஆண்டவரே, எங்களை அடுத்திருக்கிற சகல பிள்ளைகளிடத்திலும் ஆண்டவரே, எங்களுடைய எல்லா தாளந்துகளையும் திறமைகளையும் நேரங்களையும் எல்லா உடைமைகளையும் அவர்களுக்கென்று செலவழித்து ஆண்டவரே, அவர்களை தேவனுக்குள்ளே ஒப்புரவாக்கி ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக்கி உம்மிடத்திலே கொண்டு சேர்க்கிறவர்களாய் தேவரீர் எங்களை மாற்றுகிறதுனால் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அறுவடையின் ஆண்டவரே, இந்த வேளையில் உம்மிடத்திலே மன்றாடி கேட்கிறோம் ஆண்டவரே. அப்பா, சகல ஜனங்களையும் உம்மிடத்திலே சேர்க்கிறதற்கான அதிகாரத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அதற்கு என்னென்ன தேவையோ அதன்படி நீர் எங்களை நடத்துங்க. உமக்கு பிரியமானவர்களாய் மாற்றுங்க, உமக்குரியவர்களாய் மாற்றுங்க. அதனாலே நாங்கள் விடுவிக்கப்பட்டு எங்களை அடுத்திருக்கிறவர்கள் எங்கள் மூலமாய் விடுவிக்கப்பட்டு நாங்கள் உம்மிடத்திலே ஒப்புரவாகிற பெரும் மகிழ்ச்சியை பெரும் கொடையான காரியத்தை தேவர் எங்கள் மத்தியில் உண்டு பண்ணுகிறதுனால் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதி கன மகிமெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். வல்ல மீட்பருடைய நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானம்.